ஓம் சாந்தி. பாபாவுடைய அனைத்து குழந்தைகளும் நடைமுறையில் சதோகுண உலகத்தில் தேவி தேவதைகள் ரூபத்தில், தேவி தேவர் ரூபத்தில் குறைஞ்சது அரைக்கல்பம் வாழ்ந்தோம். இது ஒன்றும் தியரி கிடையாது, நாம் வாழ்ந்தோம். மற்றும் ஒரு முறை கிடையாது, இப்போது கூட நாம் எல்லோரும் நாடகத்தில் இன்று எங்கே அமர்ந்திருந்தாலும் அந்த சதோகுணத்தை ஆரம்பித்து இப்பொழுது கடைசிக்கு வந்திருக்கிறோம். இதுவும் ஆத்மாவிற்குள் நினைவிருக்கிறது. ஒன்று நம்முடைய அனுபவத்தினுடைய நினைவு இருக்கிறது. பாபா இன்னும் சேர்த்திருக்கிறார், குழந்தைகளே, நீங்கள் பல முறை, எண்ணற்ற முறை இந்த சதோகுண உலகத்தில் நடைமுறை வாழ்க்கையில் பிறவி எடுத்திருக்கிறீர்கள். எனவே பிறகு என்ன செய்ய வேண்டும்? அந்த நினைவு இருக்கிறதே, அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். உள்ளே இருக்கிறது, அதை வெளியே கொண்டு வர வேண்டும். அதை வெளியே கொண்டு வர வேண்டும். மேலும் சதோகுண உலகத்திற்குள் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இதுவும் நமக்கு தெரியும். இப்போ நம்முடைய படகு கரைக்கு வந்துட்டோம். ஒரு அடி எடுத்து வைக்கணும், கரையிலிருந்து வெளியே வர வேண்டும். அதற்கும் நமக்கு நினைவை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நீண்ட காலமாக, எவ்வளவு காலமாக நாம் சதோகுண உலகத்தில் இருந்தோமோ அதே அளவு நேரம் நாம் மீண்டும் ரஜோகுணி தமோகுணி உலகத்திலும் இருந்திருக்கிறோம். எது ஃப்ரெஷ்ஷான நினைவு இருக்குதோ அது மற்றது. இந்த மற்ற வெளிப்படையான நினைவு, அதை நாம் பாடி கான்சியஸ் உணர்வு என்று சொல்லலாம். அது எவ்வளவு இயற்கையாக இருக்கிறதோ அந்த அளவு சில நேரம் அந்த இயற்கை சதோப்பிரதான சூழ்நிலை, அதை தேவ சம்பிரதாயம் என்று சொல்கிறார்கள். தேவர்கள் தேவர்களாக இருந்தார்கள். பாபா இடையே கொஞ்ச நேரத்திற்கு நமக்கு மிக வலிமையான வெளிச்சம்னு சொல்லுங்கோ, ஞான ஸ்நானம் என்று சொல்லுங்கள், செய்திருக்கிறார். அது அவ்வளவு சக்திசாலி. சதோகுண வாயுமண்டலத்தை காட்டிலும் உயர்ந்தது, அதாவது வைரம் போன்றது. வைரம் போன்ற வாயுமண்டலம். எனவே அதனால் பழைய நினைவு இருக்கிறதே முற்றிலும் மறைந்துவிட்டது. மற்றும் சதோகுணம் சாதாரணமாக வர வேண்டும். இந்த உச்சியில் இருக்கு இல்லையா, அந்த உச்சிக்கு கொஞ்சம் கீழே பிறகு ஈஸியாக இருக்கும்.
அதற்கு மேலே இருக்குது. பாபா சொல்கிறாரு, நினைவினுடைய சுவிட்சு சதா ஆனில் இருக்க வேண்டும். எப்படி நினைவு இருக்கிறதோ அதே போல் தானாகவே வாழ்க்கையில் நினைவு வரும். ஒருத்தர் ராஜா இருக்கிறாரு. ராஜாவிற்கு தானாகவே ராஜாவை போன்ற விவகாரம், நடத்தை எல்லாம் இருக்கும். எனவே பாபா நமக்கு இந்த டைமண்ட் ஏஜ், வைரம் போன்ற வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். வைரம் போன்ற வாழ்க்கையில் நாம் கீழே பார்த்தால், முதலாவது சதோகுண வாயுமண்டலம். உலகத்திற்குள் அஞ்ஞான காலத்தினுடைய காரணத்தினால் எது பரவி இருக்கிறது என்றால், அவங்க சில்வர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, பிறகு தங்கத்துக்கு போகிறாங்க, பிறகு வைரத்திற்கு போகிறாங்க. அது சாத்தியம் கிடையாது. எந்த ஒரு பொருளும் பழையதிலிருந்து புதிதாக மாறாது. எந்த ஒரு மனிதனும் வயதான நிலையிலிருந்து இளைஞராக முடியாது. எது காஞ்சி போன மரம் பசுமையாக முடியாது. அது இயற்கை. பாபா நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்? பின்னாடி இருப்பவங்க எப்பயுமே பின்னாடி பேசிக்கிட்டே இருப்பாங்க, சூழ்நிலையையும் கெடுப்பாங்க. அதே மாதிரி இருந்தால் பெரிய சாந்தி ஒன்று இருக்கு, அங்கே போய் பேசலாம். பாபா சொல்கிறாரு, என்ன நடக்குது? நாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம், அது நமக்குள்ளே இருக்கிறது. இருந்தும் சில ஜொலிப்பு நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். இப்போ பாருங்கள், அது அந்த மாதிரி சூழ்நிலை, அது சதோகுணமாக இருந்தது. பிறகு துவாபரிகத்தில் காணாமல் போய்விட்டது. நம்ம எல்லோருக்கும் பாபா சொல்லியிருக்கிறாரு, அங்கே ஒரு ஆவாக மண்டலத்தினுடைய கிரீடம் இருந்தது. தேவி தேவர்கள் 2 கிரீடம் உடையவர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு மேலே அந்த மாதிரி கிரீடம் இருந்தது. ஒன்று உண்மையான கிரீடம், அது தெரியுது, அது தங்க வைரத்தால் செய்யப்பட்டது. ஆனால் இன்னொன்று வாயுமண்டலத்தினுடைய கிரீடம், அது பிரகாசம். ஏதாவது வைரத்தினுடைய எப்படி, ஏதாவது ஒரு மருந்து இருக்குது, டைஜீன். இந்த சாதனம் உங்களுக்கு சரியானதான் தெரியும். வாயுமண்டலம் இருக்கிறதே, அது நமக்கு பாபா சொல்லியிருக்கிறாரு, சத்தியுகத்தில் ஒவ்வொரு தேவதேவத்தினுடைய வாயுமண்டலம் அது திரேதாவினுடைய கடைசி வரைக்கும் இருக்கிறது. அதனுடைய பிரகாசத்தில் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படுகிறது. பவித்திரத்தினுடைய பிரகாசம் எந்த ஒரு பொருளிலையும் கலப்படமில்லை என்றால் இயற்கையான வெளிச்சம் கொடுக்கிறது. அதில் ஏதாவது சேர்த்தால் காருக்குள்ளே காகிதம் பாதி வெளிச்சம் வருகிறது. டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட். டிரான்ஸ்பரண்ட்னா 2 விஷயம் இருக்குது. அது முற்றிலும் தெளிவாக தெரிகிறது. ரொம்ப ஆழமாக பார்த்தோம்னா, டிரான்ஸ் என்னென்னா பரண்ட்டுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? யாருடைய பேரண்ட்ஸு. டிரான்ஸ் இருந்தால் பரிஸ்தா. இந்த டிரான்ஸ்பரண்ட் பாபா சொல்கிறார், அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவர்கள் நம்மையும் அப்படி ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில்
சந்தேசி ரொம்ப நீண்ட காலம் ரொம்ப ஈஸியாக தியானத்திற்கு சென்றிருந்தார்கள். பல மணி நேரம் வரை டிரான்ஸ் நிலையிலே இருந்தார்கள். அந்த நேரத்தில் நாம் நம்முடைய சென்டரில் ஒரு சோதனை செய்தோம். என்னது? இதை அறிவதற்காக அங்கே வாழ்க்கை எப்படி இருக்கும், சதோ பிரதான வாழ்க்கையில் வாழ்க்கை எப்படி இருக்கும், உலகத்தில் வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த சந்தேஷம் இங்கே வரும்போது இங்கே இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி இருக்கிற ரூபந்தான் தெரியும். பாபாவிற்கும் நமக்கு இன்றைய உருவம் தெரியாது. பாபா எப்போதும் சொல்லுவாங்க, நீங்களும் உங்களுடைய ஒரிஜினல் ரூபத்தை பாருங்கள், மற்ற ஆத்மாக்களுடைய ஒரிஜினல் ரூபத்தை பாருங்கள். ஏனென்றால் இன்று பார்த்தோம் என்றால் சிவனுடைய உருவத்தில் யார் இருக்கா? இன்றைக்கி சந்தோஷ் சகோதரி கூட சொன்னாங்க முரளிக்குள்ளே அது இருக்கும். ஆனால் ஊர்வலம் எங்கே போணுச்சு, எங்கே சேர்ந்ததோ அங்கே என்ன இருந்தது, அங்கே ரூபம் மாறிவிட்டது சொல்கிறாங்க இல்லையா? பிரம்மா பாபாவிற்கும் காட்சி கிடைத்தது. என்ன கிடைத்தது? மேலிருந்து நட்சத்திரங்கள் வந்தது, பூமிக்கு வந்தது. ஒருத்தர் ராஜகுமார், ஒருத்தர் ராஜகுமாரி ரூபத்தில் மாறிட்டாங்க. நாமும் நம்முடைய சென்டரில் மோகினி சகோதரி இருந்தாங்க. மோகினி சகோதரி அவங்களுக்கு தெரியும், தாதி கூட இருந்தாங்க. அவங்க ரொம்ப தெளிவான சந்தேசியாக இருந்தாங்க. எப்போ வந்தாங்களோ அவர்களுக்கு இந்த உலகமே தெரியவில்லை. அப்போது நாம் வேண்டுமென்றே நம்முடைய கடிகாரத்தை மாற்றிட்டோம். இப்போ இந்த காலத்தில் கடிகாரத்திற்கு அவசியம் இல்லாமல் போச்சு. அவங்களுக்கு முன்னாடி வச்சோம், சொன்னோம், இந்த மற்ற ராஜதானிக்காரங்க உங்களுக்காக இந்த ப்ரெசண்ட்டை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். அதை பார்த்தாங்க, கடிகாரம் தெரியல, வேறு அது மாதிரியே தெரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷமாட்ட இருந்தாங்க. எவ்வளோ சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த ராஜகுமார் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. என்னுடைய ஃபவுண்டன் பென் எடுத்தேன், அவங்களுக்கு கொடுத்தேன், சொன்னேன், இன்னொரு ராஜதானியிலிருந்து உங்களுக்கு இந்த பரிசு வந்தது. பிறகு அதே விதமாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியோடு யாருக்காச்சும் கொடுத்த சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல பொம்மை கொடுத்தா, இந்த காலத்தில் தங்க வைரத்தால் பதிக்கப்பட்ட விஷயங்களுக்கு தெரியாது. அதே போல் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வேண்டுமென்று கேட்டேன், ரெண்டில் ரொம்ப நல்லா இருக்கிறது எதுன்னு கேட்டேன். ரெண்டும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் 4 முறை கேட்டேன், ஒரு முறை இல்லை 4 முறை கேட்டேன். பாருங்கள், 2 இருக்குது, 2ல் ரொம்ப நல்லா எது இருக்குது? 4 முறையும் சொன்னாங்க, 2 நல்லா இருக்குது. இதுலேருந்து நமக்கு புரிஞ்சுது, சதோ பிரதானமான உலகத்தில் இந்த பாசிட்டிவ் இருக்கிறது. துனியா உலகமே நன்றாக இருக்குது. அங்கே ஃபிசிக்கலான விஷயங்கள் தெரிவதில்லை. எனவே அவங்களுக்கு சொல்லுங்க, இந்த ராஜா நல்லவர், இந்த ராஜ குலத்தினுடைய நல்லவங்க, பிரஜை நல்லவங்க, இது சாதாரண பிரஜை நல்லவங்க. அவங்களுக்கு என்ன பதில் இருக்கும்? எல்லோரும் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நல்லவங்க. எனவே இந்த ஜொலிப்பை நாங்கள் அங்கே பார்த்தோம். ஸ்கூட்டர் ஓட்டினேன். இப்போ நம்முடைய ரூமுக்கு பக்கத்தில் ஸ்கூட்டர் வச்சுருந்தேன். உங்களுக்காக விமானம் இந்த தயாராக இருக்குன்னு சொன்னேன். ஸ்கூட்டர் விமானமாகவே தெரிந்தது அவங்களுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக அது மேலே உட்காந்துட்டாங்க.
அங்கே இருக்கக்கூடிய உலகத்தில் பாவனையே வேறு. அங்கே ஸ்கூட்டரே இருக்காது. பிறகு என்ன நடந்தது? இப்போ அந்த ராஜகுமாரிகள் பல மணி நேரம் அங்கே இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸுக்கு வர வேண்டியதாக இருந்தது. அப்போது ராத்திரி 8:30 மணி 9 மணி ஆச்சு. பிறகு சூழ்நிலை எப்படி இருந்தது? ஒரு கண்ணாடி காமிச்சாங்க. கண்ணாடி காமிச்சிங்கன்னா உடனே ஓடி போயிடுவாங்க. ஸ்கூட்டரில் ஒரு கண்ணாடி இருந்தது. சொன்னோம், இதில் பாருங்கன்னு சொன்னோம். சொல்வதற்கான அர்த்தம் என்னவென்றால், அங்கே இருக்கக்கூடிய லைஃபு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப பழைய விஷயம். டில்லியில் யமுனையில் வெள்ளம் வந்தது. வெள்ளத்தின் காரணத்தால் அங்கங்கே பக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாம் மூழ்கி விட்டது. புது காலநிலையிலையும் வெள்ளம் வந்து விட்டது. எல்லா மனிதர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த நேரத்தில் வெள்ளத்தை பார்த்துட்டு வர சொன்னாங்க. அங்கே குல்ஜார் தாதி இருந்தாங்க. குல்ஜார் தாதி மற்ற சகோதர சகோதரிகளும் 3 காரில் வெள்ளத்தை பார்க்க போனோம். வெள்ளத்திற்கு அருகில் போய் பார்த்தோம் வெள்ளத்தை. அங்கே டென்ட் போட்டிருந்தாங்க. சில பேர் வீட்டை விட்டு வெளியே பிரிஞ்சவங்க அந்த டென்ட்டில் போட்டிருந்தாங்க. திடீர்னு தாதி டான்ஸில் போயிட்டாங்க. கையை தட்டி சொட்டாங்க, வஸ்திரோங்கி மேகல் அதாவது துணிகளுடைய மாளிகைன்னு சொல்லுங்க. உங்கள் டென்ட் இருந்தது, அவங்க டென்ட்டு தெரியல, அது மாளிகை. கப்படை மேகல், கப்படையோட மாளிகைன்னு துணியுடைய மாளிகைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கத்துன்னு சொன்னாங்க. அங்கே வீடு எதுவுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ஒரு ஜொலிப்பு. சொல்வதற்கான விஷயம் என்னவென்றால், நாம் வாயுமண்டலத்தை பவித்திரத்தால் மாற்றினோம் என்றால், சதோ பிரதான உலகத்தினுடைய வாயுமண்டலம் என்ன வரும்? சதோ பிரதான உலகத்தில் சதோ பிரதான பவித்திரம் இருக்கும். ஒவ்வொரு பொருளிலும் தமோ பிரதான அபவித்திரமாக மாறுகிறதோ, தமோ பிரதான அபவித்திரத்தை ஸ்லம் ஏரியாவில் இருக்கும், அது மாளிகையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும், சாக்கடையில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதனால் அவங்களுக்கு வைரஸ் ஏற்படும். அதனால் என்ன, அப்பவித்திரத்தை மூடி இருந்தது தெரியுது. முக்கியமான விஷயம் இதுதான். சத்யுகத்தில் எல்லாவற்றையும் விட அதிகமாக மிகப்பெரிய ஆவாக மண்டல் சூழ்நிலை இருக்கும். எல்லாமே ரொம்ப பவித்திரமாக இருக்கும். பிறகு பவித்திரத்திலிருந்து அப்பவித்திரமாக மெல்ல மெல்ல மாறுகிறது. ஸ்தம பிரதானம் கூட கொஞ்சம் நம்மளாம் அனுபவியாக இருக்கிறோம். தமோ பிரதானம் எப்படி அதிகமாகிறது? ரொம்ப மெல்ல மெல்ல வளர்கிறது, நமக்கு தெரியவே தெரியாது. பாபா தினந்தோறும் சொல்கிறார், குழந்தைகளே, உங்களுக்கு பக்தர்களுடைய புகார் கேட்கலையா? கத்துறாங்க, துக்கப்படுவர்களுடைய புகார் கேட்கலையா? எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பாவம் ஏற்படுகிறது, எவ்வளோ அநியாயம் நடக்கிறது, எவ்வளோ கொடுமைகள் நடக்கிறது, எவ்வளோ தீமைகள் நடக்குது. எல்லா விதத்திலும் தமோகுணி நடத்தை நடக்கிறது. ஆனால் நமக்கு பார்த்து இன்றைக்கி பார்த்தோம்னா மெல்ல மெல்ல நாளுக்கு நாள் இது அதிகமாகிறது. 2021 எவ்வளோ இருக்குதோ அது 2020 கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் குறைவாக இருந்தது. பாபா தானே சொன்னார். பிரம்மா பாபா கண்ணாடி போடல, பிரம்மா பாபா நேராக உட்காந்துருந்தார். பாபா சொன்னார், தமோ பிரதானமாயிடுன்னு சொல்கிறீங்க.
தாதிகள் கண்ணாடி போட்டிருக்குறாங்க. நாம் எல்லாம் தரையில் உட்காந்துருந்தோம். தமோ பிரதானத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ போய்ட்டு அதனால் தரையில் உட்காந்துருந்தோம். நேராக உட்கார முடியல. அதாவது நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி நம்ம வயசாகிட்டே இருக்கிறோம் இல்லையா, நாளுக்கு நாள் நம்ம ஒரு நாள் பழையவங்களாகிட்டே இருக்கிறோம். நேற்று நாம் இருந்தோம், இன்று நாம் அதை விட ஒரு நாள் பழையவங்களாகிட்டோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்ன, கண்ணாடியை பார்க்கும்போது சிரிக்கிறோம். உண்மை இதுதான். இந்த கான்ஃபரன்ஸ் காலும் ஒரு நாள் பழசாகிவிடும். இந்த வேகத்தில் சதோப்பிரதானம் ரொம்ப மெல்ல மெல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப மெல்ல மெல்ல. ஏனென்றால் பழைய பொருள் சீக்கிரமாக பழசாயிரும். புதுசாக இருக்குது இல்லையா, அதில் சக்தி இருக்கும். ரொம்ப மெல்ல மெல்ல பழசாகும். எனவே இன்றைய காலத்தில் பாருங்கள், பிளாஸ்டிக் பாலியை தூக்க முடியல. சின்னவங்களுக்கு கூட முன்னாடிலாம் பித்தளை வாளியை தூக்குனாங்க, இரும்பு வாளியை தூக்குனாங்க. இப்போ பிளாஸ்டிக் வாளியை தூக்க முடியல. சின்ன கட்டோரியை சின்ன தூக்கினா கூட களைச்சி போயிடுறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, இந்த விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். சதோ பிரதானத்திற்கு பிறகு முதல்ல சதோ பிரதானம் குறைகிறது, பிறகு சதோரணம் வருகிறது. 14 கலை 1250 வருஷம் சதோ பிரதானம். அதற்கு பிறகு 1250 வருஷம் சதோவாக இருக்கிறது. சதோ பிரதானத்தினுடைய முதல் நாள் 111. சதோ பிரதானத்தினுடைய கடைசி நாள், அதாவது 1250 வருஷத்தில் நெக்ஸ்ட் டேலேருந்து சதோ ஆரம்பிக்கிறது. அதுவும் பிரதானத்தில் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக 1250 வருஷத்தில் சதோ முடிந்து விடுகிறது. ரஜோ ஆரம்பிக்கும் போது ரஜோவிலிருந்து நம்முடைய வாயுமண்டலம், அதாவது நம்முடைய ஆரா, கீதை படித்திருந்தால் யாராவது, கீதையில் தெளிவாக எழுதியிருக்கிறது, காம விகார ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகுது. கீதை படிங்க. ரஜோகுணத்திலிருந்து காம விகாரம் உற்பத்தி ஆகிறது. காமம், கோபம், மோகம், லோபம், அகங்காரம் ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகின்றது. இப்போ பாடி கான்ஷியஸே இருக்காதுக்கு முன்னாடி பாடி கான்ஷியஸ் வந்த உடனே நம்முடைய வாயுமண்டலம் போயிடுச்சு. பிறகு என்ன ஆகிறது, எப்படி ஒருத்தருக்கு சாராயம் கொடுக்குறாங்க, போக வர குழந்தையாக இருக்கும் பொழுது விஷத்திற்கும் அமிர்தத்துக்கும் விளையாட்டு விளையாண்டோம். 2 பேர் விஷம் குடிக்கிறாங்க. சில பேர் 2 பேர் அமிர்தம் குடிச்சு அவங்கள டச் பண்ணோன்னு அவங்க உட்காரணும். அமிர்தம் டச் பண்ணுங்கன்னா அவங்க எந்திரிக்கணும். அது மாதிரி இந்த மாதிரி போக போக ஏதோ மந்திரவாதி, ஏதோ சாபம் கொடுக்குறவங்க பார்த்தாங்கன்னா, இவங்க சதோப்பிரதானம் போயிடுச்சுனாக்கா கல்லாயிருங்கன்னு சொன்ன உடனே அவங்க கல்லாயிருவாங்க. கல்லாயிட்டாங்க. தேவதைகள் போக வர நல்ல சூழ்நிலை உடையவர்கள், அவங்க மூர்த்தியாகி கோயிலில் நிற்கிறாங்க. ஒன்றும் ஆக கிடையாது, போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய உண்மையான லைஃப் முடிஞ்சு போச்சு. ஆனால் கோயிலில் கூட அவங்களுக்கு 2 கிரீடத்தை காட்டுறாங்க, சக்கரத்தையும் காட்டுறாங்க, கிரீடத்தையும் காட்டுறாங்க. அது நின்றுக்கிட்டு மூர்த்தி வடிவத்தில் கூட தேவதைகளாக இருந்தவர்கள். எப்படிப்பட்ட தேவதைகளோ, ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணனுக்கு மூர்த்தி இருக்கிறது, ஸ்ரீ ராதே, ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மூர்த்தி இருக்கிறது, ஸ்ரீராம், ஸ்ரீ சீதையனுடைய மூர்த்தி இருக்கிறது, தெளிவாக தெரிகிறது. அவங்க அம்பை எடுத்து அவங்க வில்லம்போடு சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்குறாங்க. பாருங்கள், இன்றைக்கி காலத்தில் செக்யூரிட்டி கார்டு இருக்குது. செக்யூரிட்டி கார்டு மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா சத்ரு எப்போ வேணாலும் வரலாம். முதல்ல கதை படிச்சுட்டு வந்தோம். உண்மையாலுமே
அது ஒரு அடையாளம்தான். அந்த மாதிரி சத்ரு யார்? அவங்களுக்கு எப்போதுமே பயத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ராஜாவாக இருக்கிறார், ஒவ்வொரு நேரமும் தங்களிடத்திலேயே ஆயுதங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏனென்றால் விரோதி எப்போ வேணாலும் வரலாம். அவங்க மேலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் சத்திரிய தர்மமே சண்டை போடுவது. எனவே அதையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிறகு சங்கமயுகத்திற்கு வந்த பிறகு பாபா நமக்கு 2 விஷயத்தையும் காட்டினார். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு பூஜை நடக்குது. பாபா இதையும் சொன்னார், எந்த சொதப்பிரதானம் இருந்ததோ இருந்ததோ அதற்கு கொஞ்சம் நினைவு சின்னங்கள் அங்கே இருக்கிறது. மூர்த்தி இருக்குது, 5-6 அடி. கோயில் எவ்வளோ பெருசாக இருக்குது. கோயில் கட்டினவர் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. கோயில் கட்டினவர் எவ்வளோ பெரிய மகாராஜாவாக இருந்திருப்பார். இந்த அம்சம்தான் இருக்கிறது. சத்யுகத்தில் தமோ பிரதானம் கொஞ்சம் கூட கிடையாது. கலியுகத்தில் சதோ பிரதானமும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எனவே பூர்ணிமாவில் அமாவாசை கிடையாது. அமாவாசை அன்னைக்கு ஆனால் முழுமையாக தேய விடுவதில்லை. கலியுகத்தில் பகவான் வந்து சத்தியுகத்தில் ராவணன் வர முடியாது. எனவே நம்ம ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். எப்படி? இந்த சதோ பிரதானம் இருக்கு இல்லையா, எப்படி இருக்கிறது? பாபா சொல்கிறாரு, ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே இறங்கி கொண்டே இருக்கின்றன. தமோ பிரதானத்தின் காரணத்தால் எல்லா ஆத்மாக்களும் இங்கே இருக்கிறது. சதோ பிரதானத்திற்கு பிறகு ரஜோவிலையும் புதுசாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு புதுசாக இருந்தால் சதோ பிரதான அவசியம். எப்போ அவர்கள் இறங்கினாலும் சதோ பிரதான அவதாரர், அதாவது பியூரிட்டி கடைசி வரைக்கும் இருக்கிறது. எனவே பாபா சொல்கிறாரு, பாபா வரும்பொழுது சாபம் கிடைத்திருப்பவர்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணால் நடந்த சைத்தன்யமாக்கி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அகல்யாவுக்கு வந்து கல்லாக இருந்தாங்க. தேவதைகள் அவர்கள் மேலே ஆசீர்வாதம் கொடுத்தோன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நேரடியாக தேவதை கிடையாது. எந்த மாதிரி இருந்தவங்கள கல்புத்தியோடையவங்களாக மாறினாங்க துவாபர யுகத்தில் ஆரம்பத்தில். பாபா சொல்கிறாரு, கொஞ்ச நேரத்தில் அவங்கள திரும்பவும் மாற்றி விடுவோம், பிறகு நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம். விளையாட்டு ரூபத்தில் பார்த்தாலும் ரொம்ப மஜா வரும். அப்புறம் இதுவும் உங்களுக்கு தோன்றும், நான் இதில் எப்படி சேராக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க இல்லையா, சேரை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. எத்தனை பேர் இருந்தாங்களோ அவ்வளோ சேர் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவங்க கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க தர்மபிதாவாக இருக்கலாம், மேலேருந்து கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. கீழேருந்து யாரும் மேலே கூட்டிகிட்டு போக முடியாது. முக்கியமான விஷயம் என்ன? கீழே இருக்கவங்கள மேலே கூட்டிகிட்டு போகிறது. எப்படி இருந்தாலும் பாபா சொல்கிறாரு, கீழேருந்து மேலே நான் கூட்டிகிட்டு போகிறேன், எனவே நான் பரமபிதாவாக இருக்கிறேன். நமக்கு குட் லக் என்ன? இப்போ நாம் அவருடைய படகுல உட்காந்துருக்கோம். சின்ன குழந்தைக்கு அகமதாபாத் போகணும், அதுக்கு எதுவுமே தெரியாது. அகமதாபாத் என்னவா இருக்குது, எப்படி போகிறது, பஸ் பஸ்ஸில் உட்காருங்க, சரியான பஸ்ஸில் உட்கார வச்சு போய் சேர்ந்துருவாங்க. அதே போல் படகை கரை சேர்க்கிறவர், அந்த படகுல நம்ம உட்காந்துருக்கோம், நம்முடைய படகு கரை சேர்ந்துடும். சில நேரம் அப்படியே ஆடலாம், அசையலாம், நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. சத்தியத்தினுடைய படகு ஆடலாம், அசையலாம், முதலே தெரியும், நிச்சயம் ஆடும். நமக்கு எதுக்கு கவலை? கூட்டிகிட்டு போயே தீருவார் நம்முடைய படகோட்டி, கேரண்டி. அவங்களுடைய படகு அழகாக இருக்கலாம், ஆனால் மூழ்கும். நம்முடைய சதோபிரதான நிலை, அதற்கு என்ன வாயுமண்டலம் சூழம்.
கன்னியாருக்குள்ளே எவ்வளோ சுகமரியாக இருக்கிறது. கன்னியாக தான் இம்ப்யூர் ஆன பிறகு எல்லாத்துக்கும் முன்னாடி தலைவணங்க ஆரம்பிக்கிறாங்க. சன்னியாசிக்கு எவ்வளோ மரியாதை இருக்கிறது. பியூரிட்டி ராயல்ட்டி தெரிகிறது. சதோப்பிரதம் தமப்பிரதனமாக வந்து இன்னொன்று கலப்பட நிலை. எப்போ நம்ம சில்வர் ஏஜுக்கு வரமோ கோல்டில் சில்வர் கலந்து விடுகிறது. எப்போ நம்ம காப்பர் ஏஜ் வரமோ கோல்டில் செம்பும் வெள்ளியும் கலந்துருக்குது, செம்பும் கலந்துருக்கிறது. எப்போ நம்ம கலியுகத்திற்கு வரமோ ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கலப்படம் என்ன, நேரடியாக இப்போ டூப்ளிகேட் பண்ணிடுங்க. கலியுகத்தில் ரொம்ப அதிசயமான விஷயம் தெரிகிறது. ராவனுடைய லங்கைன்னு சொல்கிறாங்க, மாயாவனுடைய பிரகாசம்னு சொல்கிறாரு. அதனுடைய அவசியம் என்ன? இன்று காலத்தில் கலப்படம் கிடையாது, டூப்ளிகேட் தங்கம் அந்த மாதிரி வருது. அசலியை விட உண்மையை விட நல்லா ஜொலிக்குது. பாபா தானே சொல்கின்றார், வரக்கூடிய ஆர்டிஃபிஷியல் வைரம் உண்மையான வைரத்தோடு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. அதாவது மாயாவுடைய ஜொலிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதையும் நாம் பார்க்க வேண்டும். அடிப்படை விஷயம் உண்மையா பொய்யா, ஒரிஜினலாக டூப்ளிகேட்டு, கலப்படத்தினுடைய விஷயம் கிடையாது. சில்வரு எங்கே போச்சு? சில்வருக்கு சேர்ப்பதற்கு என்ன அவசியம் இருக்குது? செம்பு சேர்ப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? இதனால் பொய்யான உலகம். பொய் எவ்வளோ ஏமாற்றம் தருகின்றது. ஒருத்தர் அவங்களுக்குள்ளே பொய்யாய் சேர்த்து அந்த மாதிரி உணர அவர் பர்ஃபெக்டு. இப்போ இது கண்ணாடி இருக்குது, கண்ணாடியை பார்த்து எவ்வளோ சிரித்தாங்க தெரியுமா? ஒரு கண்ணாடி அந்த காலத்தில் போட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்ணாடி மூலம் நமக்கு நல்லா தெரிகிறது. ஐசைட் நார்மல் வித் கிளாஸஸ்னு, நார்மல் வித் கிளாஸஸ். கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆர்மிலேயும் இந்த காலத்தில் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. சொல்வதற்கு அர்த்தம் என்னென்றால், பொய் மூலமாக நம்ம ஏமாற்றிக்கொள்கிறோம், பொய்யான முடிவு வச்சுக்கிறோம். எனக்கு அது புரியவே இல்லை. பொய்யான பூ வைக்கிறாங்க, உண்மையான பூ. அது யாரை மகிழ்ச்சி அடைய வைக்கிறாங்க? கல்லை போல் காகஸ் கூட பிளாஸ்டிக்கு மனிதர்கள் மகிழ்ச்சி அடைகிறது. இப்போ பிளாஸ்டிக்கு பூ வச்சுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வீட்டில் நிலையாக இருக்கும். பூ மாலை போட்டால் 2 நாளாக அழிஞ்சு போகும். இன்றைக்கி எல்லோரும் டூப்ளிகேட் அவ்வளோ பிடிச்சிருக்குது. அசல்லே போயிடுச்சு. காலேஜில் படிக்கும்போது ஒரு லா இருந்தது. அதனுடைய கரன்சி, பொய்யான கரன்சி நடைமுறையில் வந்துச்சுன்னா உண்மையான கரன்சி காணா போயிடும். இன்ற காலத்தில் சத்தியம் பவித்திரம் காணா போயிடுச்சு. இன்னொரு பொய் சொல்கிறாங்க இல்லையா, அதில் மூலமாக காலேஜ் நடக்கும், காமதே வேலை நடக்கணும். ரோமில் இருக்கும்போது ரோமனாக இருக்கணும். ஸ்கூலில் உட்காந்துன ஒரு குழந்தை, மாஸ்டர்ஜி எனக்கு லீவு வேணும்னு கேட்டார். மாஸ்டர் சொன்னார், எதுக்கு லீவு? இன்றைக்கி மூடு சரியில்லை, உட்காரத்துக்கு மனசு பிடிக்கல, அதனால் லீவ் விடுன்னு சொன்னார். மாஸ்டர் சொன்னார். கிளாஸ்லேருந்து வெளியேருந்து போக சொன்னார். மாஸ்டர், நான் பொய் சொன்னேன், வயிற்று வலின்னு சொன்னால் லீவு கொடுத்துருப்பீங்க, உண்மையை சொன்னேன், ஓரமாக உட்கார சொல்கிறீங்க. மாஸ்டர் சொன்னார், உண்மைக்கு ஒரு மதிப்பும் இருக்குது. உண்மையும் பொய்யும் ஒரே மதிப்போடு இருந்துச்சுன்னா இப்போ உண்மை என்ன? சர்ச்சைக்கு மதிப்பும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனுடைய சொல்வதற்கு பாவனை என்னவென்றால், ஜூட்டு சாதாரணமாக நடக்குது. பிகே கூட புரிஞ்சுக்கிறாங்க. கிளாஸ்க்கு ஏன் வரல சொல்ல மாட்டேன், நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, நீ தூங்கிட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தபியத்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. சிவபாபா சொல்கிறாரு, எனவே நமக்கு பழக்கம் ஏற்பட்டு விட்டது. பாபா சொல்கிறாரு, சதோப்பிரதான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்ய வேண்டாம்,
நம்ம உண்மையை சொல்லணும். ராவனுடைய பிரபாவம் அவ்வளோ ஏற்பட்டு விட்டது, பொய் பேசுகிறது வழக்கமாகி விட்டது. பார்க்குறாங்க, நான் என்னோடய ரிலேஷன்ஷிப் கெட்டு போய் நான் ஏன் சொல்லணும், தப்பை பார்த்தா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே போல் பெரிய சகோதரிகிட்ட கேட்குறாங்க, அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க, படி பேகன் அவங்கள்ட்ட நீ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. உனக்கு யார் சொன்னான்னு கேட்பாங்க. அதனால் பயப்படுறாங்க. சத்தியத்தினுடைய காயின் செல்லுபடியாகாதீங்க. அதனால் நம்முடைய வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிரத்யட்சத்தின் மூலமாக, கம்பெனியுடைய பிரத்யட்சத்தை அதனுடைய ப்ராடக்ட் மூலமாக நடக்கிறது. ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாக்க, நல்லா சுத்தமாக இருந்துச்சு, நல்லா இருக்குன்னா அந்த கம்பெனி ஃபேமஸ் ஆகிறது. எல்லோரும் அந்த கண்ணை மூடிக்கிட்டு அந்த பொருளை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. தேசி நெய், தூய்மையான நாட்டு நெய் கொண்டு வந்து கொடுத்தா அப்புறம் என்ன சொல்லுவாங்க, போய் அப்படியே நடக்குது. உண்மையான அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறாங்க. பிறகு மனிதர்கள் வந்து பொய்யை தனதாக்கிக் கொள்கிறார்கள். பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நமக்கு சத்தியத்தினுடைய மதிப்பு இருக்குது. சத்தியமே சத்தியுகம். இங்கேயும் உண்மையாக இருந்தால் பாபா சொல்கிறார் இல்லையா, போலா பச்சா எதை சத்துராய், பகவான்கிட்டையும் அந்த தந்திரத்தை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க பகவானுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, எனக்கு தெரியும். பாபா சிஸ்டம் வச்சுருக்கிறாரு. சொன்னால் அவங்களுக்கு பாதி மன்னிப்பு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சொல்வதற்கான அர்த்தம் என்னவென்றால், சதோ பிரதான சூழ்நிலையை சங்கமயுகத்தில் நாம் உருவாக்க வேண்டும். இப்போ அந்த சரீரம் இருக்கும், சதோ பிரதானத்தினுடைய வேலையை செய்ய வேண்டும். ஜானகி தாதி இங்கிலீஷ்க்கு வராது, ஆனால் லண்டனுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் இந்தியா வருவதற்கு 400 பேர் எங்கெங்கே இருந்தால் வந்து அவங்கள அனுப்ப வந்தாங்க. சதோ பிரதான வாயுமண்டலம் இருந்தது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு பாபாவுடைய குழந்தையும் சதோ பிரதானத்தினுடைய வாயுமண்டலத்தை ஆறாவை தாரணை செய்ய வேண்டும். அப்போது உலக மாற்றம் நடக்கும். ஓம் சாந்தி.